பாக்கியா செய்ய போகிற தொழிலை ரொம்ப கேவலமாகவும் மட்டமாகவும் பேசுகிற இந்த ஈஸ்வரி பாட்டியையும் சுதாகரையும் கூடிய சீக்கிரத்திலே இனியாவுக்கு உண்மை தெரிஞ்சு இவங்களை வெளுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. நேற்றுக்கான ப்ரோமோ ரொம்பவே சூப்பர் தான் சொல்லணும். பாக்கியா மாஸ்க் காட்டிட்டாங்க. பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கினது மட்டும் இல்லாமல் பாக்கியாவை ஒரு மாதிரி கேவலமாக பேசின இந்த சுதாகருக்கு செருப்படி பதில் நம்ம பாக்கியா கொடுத்துட்டாங்க. அப்படியே சுதாகர் ஆடி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சுதாகர் வீட்டுக்கு போன பாக்கியா எல்லாரும் முன்னாடியுமே தன்னோட புது ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறத சொல்கிறாங்க. இங்கே சுதாகருக்கு இது பயங்கர ஷாக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பாக்கியா கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. எப்படி சம்மந்தி, நான் வெளியே போயிட்டு என் சம்மந்தி ஒரு கையேந்தி பவன் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும், எனக்கு அசிங்கமாக இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பாக்கியாவை கேவலமாக பேசுகிறான்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்லுங்க, ஏன் சமந்தி ஒரு பெரிய தொழிலதிபராக தான் இருந்தாங்க, நான் தான் எல்லாத்தையுமே பிடுங்கி இப்போது அவங்கள நடு தெருவில் விட்டுட்டேன், இப்போது இந்த நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையோடு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சுதாகருக்கு அப்படியே முகமே மாறிடுது. அப்படியே நம்ம செருப்பால் அடிக்காததான் குறை நம்ம பாக்கியா, மற்றபடி பேச்சாலேயே செருப்பால் அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுதாகர் இந்த பாக்கியாவோட இந்த புது ஹோட்டலையும் பார்த்திங்கன்னா எதுனாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குவார். பாக்கியா வாயாலே எல்லாத்தையும் கெடுத்துக்கிறாங்க. இவர்கிட்டலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. வாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க, சரி நம்ம பாக்கியா சொன்னதை கேட்பா, போயிட்டு கொடுத்த அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துடுவா கடைக்காரங்கிட்ட இருந்து அப்படின்னு இங்கே வீட்லேயுமே எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே செலியன், அமிதா, எழில் எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக பாக்கியா போயிட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு திரும்பி வருவா, அதான் காலையில் சீக்கிரத்துலேயே போயிட்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற பேச்சை எதையுமே கொஞ்சம் கூட காதலே வாங்கிக்கலான்னு தான் சொல்லணும். அங்கே போயிட்டு மீதமுள்ள அட்வான்ஸ் பணத்தையுமே கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க பாக்கியா. வீட்டுக்கு வந்த பாக்கியா கிட்ட இந்த ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு, என்ன பாக்கியா பணத்தை வாங்கிட்டு வந்துட்டதானே நான் சொன்ன மாதிரியே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டே, இல்லைங்கத்த, நான் சொன்ன மாதிரி தான், நான் மற்ற யார் சொன்னாலுமே கேட்க மாட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் புதுசாக ஹோட்டல் ஓப்பன் பண்ண போகிறேன், என்னால் வீட்டிலலாம் சும்மா அமைதியாலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது, எனக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பார்த்திங்கன்னா ஈஸ்வரி பாட்டிக்கு அப்படியே பயங்கர கோவம் வருது. என்ன பாக்கியா சொல்கிறத கேட்கவே மாட்டியா, அவ்வளோ தூரம் நான் சொன்னேன், இப்போ அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அப்போது என்னோட பேச்சுக்கு என்ன மரியாதை, உனக்கு என்ன அவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பாக்கியா பண்ணுறது தப்புன்னு மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே எழில் கூட பார்த்தீங்கன்னா, ஏம்மா சொல்கிறத கொஞ்சமாச்சு கேளு, உன்னை பிஸ்னஸ் பண்ண வேணான்னு சொல்லலை, ஆனால் அந்த சின்ன கடை நல்லாவா இருக்குது, கொஞ்சம் பெரிய இதாக பண்ணு, அதானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே செலியன் அதுக்கு மேலே, நான் எப்படிம்மா போயிட்டு இதை சொல்ல முடியும், ஜெனியோட அப்பாலாம் எப்படி நினைப்பாங்க, நீ யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. செலியா பேசுகிறத கேட்டு இங்கே பாக்கியாவுக்கு கோபம் வருது. என்ன செலியா, என்ன பேசுகிற, நான் என்ன வேறு எதுவுமா பண்ணுறேன், நான் ஒரு தொழில் தான் செய்ய போகிறேன், அதுக்கு எதுக்கு உனக்கு அசிங்கமாக இருக்குது, உன்னோட மாமனார் வீட்டுக்கு எதுக்கு இதனால அசிங்கம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நீ சின்ன ஒரு ஹோட்டலை வச்சா அது நல்லாவா இருக்கும், அது அசிங்கம் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா பாக்கியாவோட மனசை எப்படியாவது மாற்றி அவங்கள ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் விடாமல் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. யாருமே நம்ம பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக பேசலைன்னு தான் சொல்லணும். எழில் உட்பட அவருக்குமே அந்த ஹோட்டல் சின்னதாக இருக்கனால தான் சுத்தமாக பிடிக்கலை. ஆனாலும் இவங்க சொல்கிறத யார் சொல்கிறதையுமே பாக்கியா பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவங்க முன்னாடி நான் இந்த தொழிலை கண்டிப்பாக பண்ண தான் போகிறேன்,
சின்ன இதில் இருந்து நான் பெரிய ஒரு இதாக கொண்டு போவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிட்டு நம்ம பாக்கியா அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிடுறாங்க தன்னோட அந்த கடைக்கும். இங்கே ஈஸ்வரி பாட்டி செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க. கோபிக்கிட்ட பாரு எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா, சொல்கிறத தான் கேட்க வேணாம், ஆனால் வயசுக்காச்சும் வித்தியாசம் கொடுக்கணும்ல, மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஈஸ்வரி பாட்டி வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் தானே, அதுவே கிடையாது. பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, பாக்கியா கிட்ட பிரச்சனை பண்ணாமல் இருக்கலாம் இந்த ஈஸ்வரி பாட்டி. இந்த ஈஸ்வரி பாட்டி குத்த குத்த இந்த பாக்கியா வந்து குனிஞ்சிட்டு இருக்கனால தான் இந்த ஈஸ்வரி பாட்டி வந்து ஆடிட்டு இருக்கு. இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு பாக்கியா ஒரு முடிவே கட்ட மாட்றாங்கப்பா. அதுதான் வந்து பாக்கியா மேலே பயங்கர கோவம் வருது. இந்த ஈஸ்வரி பாட்டி மட்டும் இல்லாமல் இந்த செழியனையுமே வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு பண்ணுற ஒரு அலம்பல் இருக்கே ரொம்பவே ஓவராக இருக்குது. கோபி கூட பரவாயில்லப்பா, இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறிட்டு வராரு. இங்கே கடைக்கு போன நம்ம பாக்கியா வந்து அங்கே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பெயிண்டிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே பெயிண்ட் அடிக்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு அமௌண்ட்டு கம்மி பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் வந்த கோபி வந்து பாக்கியா கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவருமே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த பாக்கியா கிட்ட வந்து நம்ம கோபி வந்து பேசுகிறாரு. என்ன பாக்கியா நீனு எப்படிப்பட்ட நிலமையில இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்று சொல்லவா, நான் உனக்கு எதனால ஹெல்ப் பண்ணவா, ப்ளீஸ் நீ என்கிட்ட கேளு, நான் சந்தோஷமாக பண்ணுவேன், நீ எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாக்கியா இருந்துக்கிட்டு எனக்கு எந்த ஹெல்ப்புமே தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனாலுமே வந்து கோபி போடுற மாதிரி இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்ட உருகி உருகி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாக்கியா வந்து போய் இந்த கோபி கிட்டலாம் வந்து ஹெல்ப் கேட்குற ஒரு ஆளா, அவங்க எவ்வளோ பெரிய சிங்கப்பெண்ணு, அவங்க தனியாக சிங்கிளாகவே எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்களே அப்படி தான் வந்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே டூர் போன இனியாண்டு நிதிஷ்மே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எப்படி சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் சமாளித்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஏன்னா ப்ரொமோவில் நம்ம பார்த்துருப்போம், போயிட்டு ஒரு புது ஹோட்டல் ஓப்பன் பண்ண போகிறதா எல்லோரும் முன்னாடியுமே வந்து நம்ம பாக்கியா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் இனியா அவ்வளோவா ஒரு பெரிய ரியாக்ஷனே பண்ணலை. அப்போது இனியா கிட்ட வந்து வேறு ஏதோ சொல்லி சமாளித்து வச்சுட்டாங்க போல், இந்த மாதிரி வித்துட்டதா கொஞ்சம் மேரேஜ். ஆனால் மேரேஜுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே வந்து பாக்கியா வந்து பண்ணலை. ஏன்னா சீர்வரிசை அந்த இதுவுமே பண்ணலை. அப்போ கூட சரி இதெல்லாம் பண்ணனால எவ்வளோ செலவு வந்தது, ஹோட்டலை விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுக்குமே தோணும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் இவங்க எதை சொல்லி நம்ம பாக்கியா வந்து சமாளிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா பல ட்விஸ்ட்டு வந்து நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து இனியாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா ஒரு பெரிய பிரச்சனையே வந்து வரும். இனியா வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க. எப்படினாலும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை இந்த சுதாகர்கிட்ட இருந்து பிடுங்கி பாக்கியாக்கிட்டே வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆசைப்படுவாங்க. கூடிய சீக்கிரமே அது நடந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே பாக்கியா இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அடுத்த வாரம் ரொம்ப நல்ல நாளாக இருக்குது, அடுத்த வாரமே வந்து நான் என்னோடய ஹோட்டலை வந்து ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே வந்து சுதாகர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இங்கே இனியா நிதிஷை பார்க்குறதுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் தான் பாக்கியா வந்து அந்த இதை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு இங்கே சுதாகருக்கு செம்ம வயிற்றுச்சலாக இருக்குது. என்ன இதுக்கப்புறம் இவ அவ்வளோதான், இந்த பிஸ்னஸே கைவிட்டுட்டு அமைதியாக வீட்டில் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தா இப்போ மறுபடியுமே ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாளே, இவ என்ன அமைதியாகவே இருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே இனியா இருந்துக்கிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு சமாளிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்து பாக்கியா இருக்கிறாங்க. அண்டு செலியன் செனி இருக்கிறாங்க. அந்த டைமில் சுதாகர் இருந்துக்கிட்டு பாக்கியாவை பார்த்து பேசுகிறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது சம்மந்தி, இந்த மாதிரி ஒரு கையேந்தி பவன் ஹோட்டல் வந்து நீங்கள் நடத்துகிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் போயிட்டு எப்படி வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்ல முடியும், எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்காதா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுதாகருக்கு ஒரு தரமான பதிலடி தான் நம்ம பாக்கியா வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தானே, என்னோட இந்த நிலைமைக்கே நீங்கள் தானே, அப்போது நீங்களே போய்ட்டு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில வேர்ட்ஸை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு சுதாகருக்கு பயங்கர கோவம் தான் வருது. நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து நம்ம பாக்கியா வந்து கிளம்பிடுறாங்க. செலியன் ஜெனியை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு செலியன் இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வீட்டில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது பாட்டியுமே பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது கரெக்டு தானே பாக்கியா, நாங்கள் சொல்கிறதான் கேட்க மாட்ற,
பாவம் சம்மந்தி சொல்கிறதையாச்சும் கேட்கலாம்ல. எங்களுக்கே வந்து சுத்தமாக பிடிக்கல நீ அந்த சின்ன கடையை எடுத்து நடத்துறது. எனக்கு வந்து நீ வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆசைப்படுறது சரியா? எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. இப்போ அவர் எவ்வளோ பெரிய பணக்காரரு, அவர் வீட்டில் நீ பொண்ணை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி கடை ஓனர்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? உன்னை எல்லா பேருமே கிண்டல் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ! அப்படியா? உங்களுடைய கௌரவத்துக்காகலாம் என்னால் வந்து பெரிய கடையெல்லாம் எடுத்து நடத்த முடியாது. சரிங்களா? உங்க சம்மந்திகிட்ட போயிட்டு சொல்லுங்க. இப்போது நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு முழு காரணமே அவர் மட்டும்தான். நான் இதை வெளியே சொன்னால் அவருக்கு தான் அசிங்கம். நான் இந்த தொழிலை நடத்துகிறதெல்லாம் அவ்வளோ பெரிய அசிங்கம்லாம் கிடையாது. ஆனால் அவர் மற்றவங்கள ஏமாற்றி மற்றவங்க வயிற்றில் அடித்து என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அதுதான் வெளியே தெரிஞ்சால் ரொம்பவே அசிங்கம் அப்படின்னு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு சும்மா வாய்க்கிலேயே பேசாத பாக்கியா, என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஒரு இட்லி கடை ஓனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே திமிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாக்கியாவோட தொழிலை ரொம்பவே கேவலமாக இந்த சுதாகர் மாதிரியே மட்டம் தட்டி பேசுகிறாங்கன்னு தான் சொல்லணும். இங்கே பாக்கியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவம் வருது. ஆனாலுமே வந்து எதுக்கு இந்த ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் என்ன, பெரிய கடையாக இருந்தாலும் என்ன, தொழில் தானே. நான் ஒன்றும் போயிட்டு வேற ஒரு தொழிலும் பண்ணலை, நீங்கள் இப்படிலாம் வந்து பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமத்தியாக வாங்குன்னு வாங்கி விட்டுருவாங்க. அங்கே சுதாகரை வந்து பேசுனது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஈஸ்வரி பாட்டியவும் ரொம்பவே கேவலமாக வாயை மூடுற மாதிரி வந்து பேசிடுறாங்க. இதனால் ஈஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே அசிங்கமாகிடுது. இதுக்கப்புறம் இந்த பாக்கியா கிட்ட பேசுகிறதே பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்களாக அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.